ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்ப கீரை கடையல் தான் பார்க்க போறோம். இப்ப வெயில் காலத்துல கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா தண்டு கீரை சொல்லுவாங்க, முளைக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரை தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா துபாயில இதுதான் வந்து இவ்வளவு கட்டுதான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் அந்த ஊர் காசுல, நம்ம ஊர் காசுல வந்து 23 ரூபாய். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தண்டோடவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் எல்லா தண்டுலாம் எடுத்துட்டோம்னா குவான்டிட்டியே நமக்கு கிடைக்காது. சோ அதனால தண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நானு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நானு. இப்போ இது ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா ஒரு 3-4 தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து முடிஞ்சா நீங்க கொஞ்சம் சால்ட் போட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா கூட வெளியே போயிடும். சோ அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கீரை கடையல் செய்யறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இது கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த விதமான இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இல்ல கூட்டு, பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால நாம கடைஞ்சி சாப்பிடுறது நல்லது. இதுல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது எல்லாம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இந்த கீரையை போட போறோம். பாருங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா குக் ஆயிருக்கு. கலரே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நாம தக்காளி இது கீரையை நாம ஆட் பண்ணிடலாம். கீரையை நல்லா அலசி வச்சுட்டு அப்புறம் போடுங்க. அப்படியே அலசி அலசி போட்டீங்கன்னா அதுல இருக்கிற தண்ணியும் நமக்கு அதிகமாயிடும். சோ அதனால பார்த்து நீங்க போடுங்க. இது நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். கீரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் உள்ளது. அதுவும் முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எல்லா விதமான அயனும் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவன் புளிச்சக்கீரை கூட ரொம்ப நல்லது. பிளட் எல்லாம் வந்து நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கும். சோ இப்ப பாருங்க, கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கீரையில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கடைஞ்சி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையில வந்து நாங்க பருப்பு போட மாட்டோம். சிறுகீரையில மட்டும் சிறுகீரை அந்த பருப்பு கீரையில மட்டும் நாங்க பருப்பு போடுவோம். மத்தபடி வந்து இந்த கீரையோ அரைக்கீரை எல்லாமே வந்து புளி போட்டுதான் நாங்க கடைவோம். இப்ப நம்ம கொஞ்சமா ஒரு கொட்டை புளியை நாம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இத கல்சட்டின்னு சொல்லுவோம் நாம. அதுல வந்து மாத்திட்டு இதை நல்லா வந்து மைய கடைஞ்சுக்கணும். கடைஞ்சுக்கிட்டோம்னா சின்ன குழந்தைக்கு நம்ம கொடுத்தோம்னா கூட இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. பொரியல், கூட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது நல்லா மையம் இருக்காதுன்றதுனால அது நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா கடைஞ்சி பண்ணீங்கன்னா நைட் இருந்தா கூட நீங்க சாப்பிடலாம். உடம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். பாருங்க, இது வந்து ஊர்ல சட்டியில வச்சு கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து கல்லுலயே இந்த அம்மி கல்லு எல்லாம் இருக்கு பாருங்க. அதுலயே வந்து இப்ப சட்டி மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நாம சூடோட கொஞ்சம் கடைஞ்சோம்னா கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் மையம் வரும். இது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம முட்டிக்கால்ல வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி அதை கடைவோம். இந்த மாதிரி கடைவோம். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை வந்து சாதத்துக்கு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் களி, இந்த ராகி களி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த களி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வந்து 2 போடுங்க. கடுகு போட்டுட்டு இதோட கூட கொஞ்சம் ஒரு 4-5 உளுத்தம் பருப்பு நல்லா அவ்வளவு அளவுக்கு போட்டுடுங்க. நல்லா வெடிக்கட்டும். கலர் மாறட்டும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னாலும் இது ஆப்ஷனல் தான். இது நல்லா செவந்து வந்த பிறகு நாம
இந்த வெங்காயம் போட்டு வடகம் செய்வாங்க தெரியுங்களா? அந்த வெங்காயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 டேஸ் வச்சுட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா? அத வந்து 2 போட்டுட்டு, இது நல்லா பொரிஞ்சதுமே, இத நம்ம சட்டியில போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2, 3 கடையல் கடையணும். ஏன்னா நம்ம மிளகா இருக்குது. அப்புறம் பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கீரையோட மேஷ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கடைஞ்சு எடுத்துருங்க. இந்த கல்சட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா கடைஞ்சு எடுத்துட்ட பிறகு அதிலேயே சாதம் போட்டு ஊட்டுவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் அதிலேயே ஊத்திருங்க. கீழ ஊத்தாதீங்க. ஏன்னா, மொத்த நெறைய சத்துக்கள் அதில தான் இருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம திட்டமான அளவுக்கு தண்ணி வைக்கணும்னு சொல்றது. ஏன்னா, தண்ணி கொஞ்சம் பத்தலனா கூட சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஆனா, தண்ணி வந்து என்ன பண்ணணும், அதிகமா வச்சுட்டு அத வேஸ்ட் பண்ற மாரி வச்சுக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் அதில கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்க குடிச்சிரலாம். ஸோ இது வந்து ஊத்தியாச்சு. இது நல்லா கடைஞ்சு எடுத்தாச்சு. இதுலயே வந்து எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி, எங்க அம்மாலாம் வந்து சாதம் போட்டு நல்லா பெனஞ்சு குடுப்பாங்க. அது பசங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சூப்பரான ஒரு கடையல் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்ல செஞ்சு பாருங்க.